இந்த அதிகாலை நேரத்துல தேவனை தேடும் போதுதான் புதிய ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தை மேற்கொண்டு விட்டு அது வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்பிரிட்ல ஒரு கண் இருக்குது. இந்த ஸ்பிரிட்ல இருக்கிற கண்ணு இந்த மாம்சத்தின் கண்ணுக்கு பின்னால தன்னை பொருத்தி கொண்டு அது வழியாய் பார்க்கிறது. ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் நிரம்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இந்த ஸ்பிரிட்டும் கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஸ்பிரிட்டும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மெர்ஜ் ஆகி கர்த்தருடைய ஆவியில் இருக்கிற பவர் உங்களுடைய ஆவியில் உங்கள் ஆவிக்குள்ள அது பரிமாற்றம் செய்யப்படும் போது உள்ளுக்குள்ள இருக்கும். ரெண்டும் இப்போ ஒன்னா சேரும். நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசும்போது அதுல இருக்கிற பவர் அப்படியே உங்களுக்குள்ள ஈர்க்கப்படும் போது உங்க ஆவி பலமடைந்து இந்த சரீரத்துக்கு பின்னால பொருத்தி இருந்துச்ச அந்த இடத்தை விட்டு அப்படியே வெளியே எந்திரிச்சு. அப்படி எந்திரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த சரீரத்தின் கண்ணை தாழ்த்தி விட்டு தன்னுடைய கண் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நீங்கள் தேவ தரிசனங்களை காண்கிறீர்கள்.